கம் அருண் இன்னைக்கு டே 6ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு நாம பார்க்க போறோம். வாங்க போலாம். இந்த டே 6ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் என்ட்ரி பத்தி நாம பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? சர்வீஸ் இன்கம் வந்து வித்தின் ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து செல்போன் சர்வீசஸ் வந்து உங்க கடைக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம வச்சுட்டா கூட பாத்தீங்கன்னா அது வந்து வித்தின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். வெளி மாநிலத்திலிருந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சு உங்ககிட்டயே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து சர்வீஸ் இன்கம் அதர் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் வித்தின் ஸ்டேட் உங்களால சரி பண்ண முடியாதத வேற ஒரு கடையில கொடுத்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள சரி பண்ணீங்கன்னா அது வந்து வித்தின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களால சரி பண்ண முடியாத மொபைல் போனை வேற ஒரு மாநிலத்தில் கொடுத்து நீங்க சரி பண்ணி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அதர் ஸ்டேட்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து எப்படி போறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் போயிடலாம். சேல்ஸ்ல போயிட்டு இந்த வந்து சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது இது வழியா நம்ம கத்துக்கலாம். மற்றபடி பில் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்றோம். நேம் ஆஃப் ஐட்டம் வந்து நேம் ஆஃப் ஐட்டம் வந்துடும். ஸோ அப்படி சர்வீஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா இந்த நேம் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா சேஞ்ச் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க அக்கௌண்டிங் இன்வாய்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டா நீங்க கஸ்டமர் செலக்ட் பண்ண உடனே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்டா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அது எப்படி போறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தனித்தனியா கூட கஸ்டமர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் கஸ்டமர் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிறது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல் டு சி கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இது வந்து காப்பி பேஸ்ட் தான். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி இதே கேட்டகிரி தான். சர்வீஸ் கஸ்டமர் அண்டர் என்ன வருவாங்க உங்களுக்கு? சன்ட்ரி டெப்டார் வருவாங்க. ஓகேங்களா? டெப்டார் வருவாங்க. இதுல தமிழ்நாடு அப்படிங்கறத செலக்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் தென் இதை நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து செல்போன் சர்வீசஸ் அப்படிங்கறத நம்ம வந்து வித்தின் ஸ்டேட் அப்படின்னு ஒரு லெஜர் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆல் டு சி கொடுத்துக்குங்க. ஸோ இதுல வந்து சர்வீஸ் இன்கம் வித்தின் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் இன்கம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்றது சேல்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் கேட்டகரி. சர்வீஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்கம், டைரக்ட் இன்கம். ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஜிஎஸ்டி எஸ் கொடுத்துக்குங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா சேல்ஸ் டாக்ஸபிள் இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். சர்வீஸ் கேட்டகரிக்கு எப்பவுமே 18% தான். ஓகேங்களா? அது எந்த சர்வீஸா இருந்தாலும் சரி, பைக் சர்வீஸா இருந்தாலும் சரி, பிரிண்டர் சர்வீஸா இருந்தாலும் சரி, அல்லது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சர்வீஸா இருந்தாலும் சரி 18% தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கூட்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து சர்வீசஸ் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லெஜர். நீங்க என்ன மொபைல் மாடல் நம்பர் கொடுக்குறீங்க, என்ன ஐஎம்இ நம்பர் கொடுக்குறீங்க, அதெல்லாம் வந்து இதுல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மாடல் நம்பர் ஓப்போ K56 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம 2000 rupees வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி வரும்? வித்தின் ஸ்டேட் பண்றதுனால அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் தென் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. இந்த ரெண்டு கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க 2360 ரூபாய் வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? அடுத்து வெளி மாநிலத்திலிருந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட செல்போன் சர்வீஸ் பண்ண கொடுக்கறாரு. அந்த என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? அந்த கஸ்டமர் வந்து சர்வீஸ் கஸ்டமர் அதர் ஸ்டேட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல் டு சி கொடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்து நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் வி என்டர் கொடுத்துட்டு இது வந்து அண்டர் என்ன வரும்? சன்ட்ரி டெப்டார் வரும். ஓகேங்களா? இது வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதர் ஸ்டேட் அப்படின்னு இது பண்றதுனால நம்ம வந்து அதர் ஸ்டேட்டை நம்ம ராஜஸ்தான் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சர்வீஸ் கஸ்டமர் அதர் ஸ்டேட் நம்ம பண்ணிட்டோம். அடுத்து சர்வீஸ் இன்கம் அதர் ஸ்டேட் அப்படிங்கிற லெஜரை கிரியேட் பண்ண போறோம். இது வந்து
சர்வீஸ் இன்கம் அதர் ஸ்டேட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இது அண்டர் என்ன கேட்டகரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த டைரக்ட் இன்கம். ஓகேங்களா, டைரக்ட் இன்கம்ல வந்து உங்களுக்கு வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்து சேல்ஸ் டாக்ஸபிள் கொடுத்துடணும். சரிங்களா, இது 18% வந்து ஜிஎஸ்டி உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு சர்வீஸ் கேட்டகரி. சரிங்களா, இதில் வந்து இந்த நீங்கள் செல்ஃபோனோட இது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐஎம்இ நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 2000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகிடும். சர்வீஸ் இன்கம் அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆகலைன்னா இது மேலே கண்ட்ரோல் என்டர் வச்சுக்கோங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். எஸ், ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸபிள். ஏன்னா நம்ம வித்தின் ஸ்டேட்டில் தான் கொடுத்து இந்த மொபைல் ஃபோன் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு கால்குலேட் ஆகலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் ஐஜிஎஸ்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து லேர்ன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் வந்து எப்படி பில் பண்ணுறது, நமக்கு இன்கமாக வந்தால் எப்படி பில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே சர்வீசஸ் நம்ம வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சேம் தான். இப்போ சேல்ஸ்ல இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் போயிடணும். பர்ச்சேஸ்ல போயிட்டு ஓகேங்களா, இப்போ வந்து பார்ட்டி நேம் வந்து சர்வீஸ் சப்ளையர் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சர்வீஸ் சப்ளையர் தமிழ்நாடு. இது அண்டர் என்ன வரும் உங்களுக்கு வந்து இது வந்து சப்ளையர் அண்டர் உங்களுக்கு என்ன வரும் சன்ட்ரி கிரெடிட்டார் வரும். சன்ட்ரி கிரெடிட்டார் ஓகேங்களா, இது வந்து வித்தின் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நமக்கு ஒரு சர்வீஸ் எக்ஸ்பென்சஸா நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா, அது வந்து சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் வித்தின் ஸ்டேட்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, டைரக்ட் இது வந்து ஒன் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்ளிகபிள் கொடுத்துங்க, எஸ் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ச்சேஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து 18% உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து சர்வீசஸ் வந்துடும், சர்வீஸ் கேட்டகரி. ஓகேங்களா, இதில் வந்து இதே மாதிரி தான் ஐஎம்இ நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஐஎம்இ நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஐஎம்இ நம்பர் கொடுத்தா தான் எந்த செல்ஃபோனை எந்த கஸ்டமர் கொடுத்தாங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம எந்த மொபைல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, 1000 rupees அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க வித்தின் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இன்புட் சிஜிஎஸ்டி அண்ட் தென் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா, இந்த இதில் 1180 ரூபாய் நம்ம வந்து வேற ஒருத்தர்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணி வாங்குறோம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா, இதே செல்போனை வந்து நம்ம வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து இது சர்வீஸ் கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்ட்டி நேம் வந்து சர்வீஸ் சப்ளையர் அதர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் சி கொடுத்துக்கலாம், ஏன்னா அதர் ஸ்டேட் சப்ளையர். ஓகேங்களா, இது வந்து அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வேற ஒரு மாநிலம். ஓகேங்களா, இது வந்து ஒரு பஞ்சாப் மாநிலத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் அதர் ஸ்டேட், ஏன்னா சர்வீசஸ் வந்து இன்னொருத்தர்கிட்ட வேற மாநிலத்தில் கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, இது அப்ளிகேபிள் ஜிஎஸ்டி எஸ் கொடுத்துட்டு இந்த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து இன்ட்ரஸ்டேட் பர்ச்சேஸ் டாக்ஸபிள் இது செலக்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் 18% உங்களுக்கு வந்து சர்வீஸ் கேட்டகரி வந்து 18%. ஓகேங்களா, இப்போ வந்து இதனோட ஐஎம்இ நம்பர் நாம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 1000 rupees சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா, நம்ம 2000 rupeesக்கு வாங்கிட்டு 1000 rupees வந்து நம்ம வந்து சரி பண்ண கொடுத்தாதான் நமக்கு 1000 rupees ப்ராஃபிட் இருக்கும். அந்த கேட்டகரியில தான் நான் போட்டிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாகவும் சர்வீஸ் இன்கம் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ வந்து இன்புட் ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா, இப்போ கால்குலேட் 1180 ரூபாய்.
முதல்ல பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எடுத்தது, அதர் ஸ்டேட்டில் பண்ணும்போது ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா, இது தாங்க சர்வீஸ் என்ட்ரி போடுறதுக்கான மெத்தட். ஓகேங்களா, இந்த எக்ஸலில் இருக்கிறத படி என்னன்னு பார்த்துட்டு ஒரு 10 டைம்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கைக்கு வந்துடும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.